ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். மீண்டும் நம்ம ஆட்சிதான் என முதல்வர் ஸ்டாலின் நிம்மதியடைந்தாலும் விரும்பியபடி அமைச்சரவையை அமைக்க முடியுமா என்ற குழப்பம் அறிவாலயத்தை சுணக்கமடைய வைத்திருக்கிறது என்றே சொல்லலாம். இந்த சூழல்ல திமுக முக்கிய புள்ளிகளை வட்டமடிக்கும் சட்ட சிக்கல்கள் என்ன என்பதனை பற்றி விரிவாக பார்க்கலாம். இரண்டாயிரத்தி 26 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வந்த சூழல்ல திமுக அமைச்சர்களுக்கு அமலாக்கத்துறை ஸ்கெட்ச் போட்டுவிட்டது. தேர்தல் தேதி அறிவிப்புக்கு முன்பு ஆட்களை தூக்கி விடுவார்கள் என்றெல்லாம் சூளுரைத்துக் கொண்டிருந்தனர் என்டிஏ கூட்டணியினர். குறிப்பாக அமைச்சர்கள் நேரு, பெரியசாமி, செந்தில் பாலாஜி ஆகியோர் உள்ளே போவது உறுதி என்றெல்லாம் பேசப்பட்டுச்சு. அப்படி எதுவுமே நடக்காமல் சீரும் சிறப்புமாக தேர்தலை சந்தித்தது திமுக முகாம். இந்த நிலையில மறுபடியும் திமுகவை ஆட்சி அமைத்தாலும் கூட திமுக சீனியர்கள் மீது நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகளால் அவர்களில் சிலர் அமைச்சர் பொறுப்பு வகிக்க முடியாத நிலை ஏற்படும் என்கிறார்கள் சட்ட வல்லுநர்கள். அதிமுக ஆட்சி காலத்துல போக்குவரத்து துறையில வேலை வாங்கி தருவதாக கூறி லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடுப்பு சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தாங்க. திமுக அரசில் அமைச்சர் பொறுப்பு வகித்து வந்த செந்தில் பாலாஜி இந்த வழக்கில் ஜூலை 14 2023 அன்று கைது செய்யப்பட்டு 471 நாட்கள் சிறைவாசம் அனுபவித்துவிட்டு ஜாமீனில் வெளிவந்தார். இந்த நிலையில திமுக மீண்டும் ஆட்சி அமைத்தாலும் செந்தில் பாலாஜி அமைச்சராகவே முடியாத சூழல்தான் நிலவுகிறது. ஒருவேளை அவருக்கு அமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டால் அதை அமலாக்கத்துறை வேடிக்கை பார்க்காது. போக்குவரத்து துறை மோசடி வழக்கு ஒருபுறம் இருக்க, மின்மாற்றிகள் கொள்முதல் செய்ததுல அரசிற்கு ரூபாய் 397 கோடி இழப்பு ஏற்படுத்தியதாக செந்தில் பாலாஜி மீது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டு ஏற்கனவே லஞ்ச ஒழிப்புத்துறை வசம் இருந்துச்சு. அதை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்ற அறப்போர் இயக்கத்தின் மனுவை ஏற்றுக்கொண்டு ஏப்ரல் 29 2026 அன்று வழக்கை சிபிஐக்கு மாற்றி இருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். இதனால செந்தில் பாலாஜி தரப்பு கடும் அப்செட்ல இருக்காங்களாம். இந்த சூழல்ல அமைச்சர் KN நேரு, பெரியசாமி ஆகியோருக்கு தற்போதைக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நகராட்சி நிர்வாகத்துறையில 2538 உதவி மற்றும் இளநிலை பொறியாளர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் நியமனத்திற்கு 634 கோடி ரூபாய் லஞ்சம் பெறப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்தது. உடனே இது சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்யும்படி தமிழக டிஜிபிக்கு கடிதம் அனுப்பியது அமலாக்கத்துறை. ஆனால் அந்த கடிதத்தை தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை கண்டுகொள்ளவே இல்லை. இது தொடர்பான வழக்கு உயர்நீதிமன்றத்துல விசாரணைக்கு வந்தபோது அமலாக்கத்துறை கடிதத்தின் அடிப்படையில உடனடியாக வழக்கு பதிவு செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிட்டாங்க. அதே சமயம் அதிகாரிகள் நியமன முறைகேடு தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு பிறப்பிக்கப்பட்ட நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என தமிழக அரசு தரப்பிலும் அமைச்சர் நேரு தரப்பிலும் மறு ஆய்வு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுச்சு. இந்த வழக்கு விசாரணையில அமைச்சர் நேருவுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என நீதிமன்ற உத்தரவில் குறிப்பிடப்படல. முறைகேடு தொடர்பாக வழக்கு பதிவு செய்யவே உத்தரவிடப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த வழக்குல விரிவான வாதங்களை வைக்க வேண்டும் என்பதால விசாரணையை தள்ளி வைக்கின்றோம் என தெரிவிச்சிருக்கக்கூடிய நீதிபதிகள் ஜூன் 4வது வாரத்திற்கு வழக்கை ஒத்தி வச்சாங்க. ஆகவே அமைச்சர் நேருவோட ரூட்டு தற்போதைக்கு கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். இதுல ரொம்பவே ரிலாக்ஸாக இருப்பது பெரியசாமி தான். 2008ஆம் ஆண்டு வீட்டுமனை ஒதுக்கீட்டில் பெரியசாமி முறைகேடு செய்து சட்டவிரோத பண பரிவர்த்தனையில ஈடுபட்டதாக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் 2011 வழக்கு பதிவு செஞ்சாங்க. அதனை அடிப்படையாக கொண்டு 2020 அமலாக்கத்துறையும் பெரியசாமி மீது வழக்கு பதிவு செய்தது. இந்த நிலையில லஞ்ச ஒழிப்புத்துறை பதிந்த வழக்கை உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் ரத்து செய்து உறுதிப்படுத்தினாங்க. இதனைத் தொடர்ந்து அமலாக்கத்துறை பதிந்த வழக்கையும் ரத்து செய்ய வேண்டும் என வழக்கு தொடர்ந்தது பெரியசாமி தரப்பு. அவர்களது வாதத்தை ஏற்று ஏப்ரல் 26 2026 அன்னைக்கு அமலாக்கத்துறையின் வழக்கும் ரத்தாகிருச்சு.
2026 தேர்தல்ல திமுகவுக்காக ஏகப்பட்ட ரிஸ்க் எடுத்தது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தான். கரூர் தொகுதியில போட்டியிட்டு எளிதாக வெல்வதை விட்டுவிட்டு கோவை தெற்கில் களமிறங்கி அந்த மாவட்டத்துல அக்கவுண்டை ஓபன் செய்ய அரும்பாடு பட்டாரு. ஆனாலும் அவரால அமைச்சராக முடியாது. இதனால செந்தில் பாலாஜி திமுக தலைமையின் மீது கடும் கோபத்தில் இருக்கிறாராம். நாம் 471 நாட்கள் சிறையில் இருந்தோம், அது மட்டுமா, கொங்கு மண்டலம் எம்ஜிஆர், ஜெயலலிதா, எடப்பாடியின் 2021 வரை அதிமுகவோட கோட்டையாக இருந்துச்சு. அதனை இந்த தேர்தல்ல உடைக்க எவ்வளவு முயற்சித்தேன். திரும்ப திமுக ஆட்சிக்கு வரும் என்றால் என்னால் தானே இருக்கும். அப்படி இருக்கையில் எனக்கு அமைச்சர் பதவி கிடையாதா? இது என்ன கொடுமை? நமக்கு அரசியல் எதிர்காலமே நம்முடைய கையில் தான் இருக்கிறது. இதுல எந்த கட்சியும் நமக்கு எந்த உதவியும் செய்தது கிடையாது. நாம் எந்த கட்சிக்கு போனாலும் நம்மால் அரசியல்ல முக்கிய புள்ளியாக உருவெடுக்க முடியும். ஆகவே நமக்கு இனி திமுக வேண்டாம், நாம் தாவேக்கவில் சேருவோம். இனி அந்த கட்சி தான் எதிர்காலத்துல ஆட்சி செய்ய போகிறது. ஸ்டாலின் இல்லாத நிலையில திமுகவே கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து போகும். உதயநிதியால் கட்சி நடத்துவதற்கான அறிவு கொஞ்சம் கூட கிடையாது. ஆகவே திமுக என்ற கப்பல்ல பெரிய ஓட்டையை உதயநிதி போட்டுட்டாரு. அது மூழ்கக்கூடிய கப்பல். இனி நம்முடைய எதிர்காலத்தை பார்ப்போம் என்ற நிலையில இருக்கிறாராம் செந்தில் பாலாஜி. பொதுவாகவே செந்தில் பாலாஜி பல கட்சிகளுக்கு தாவியவர்தான். அவர் திமுகவை விட்டு தாவேக்கவுக்கு சென்றால் இது ஒன்றும் புதிது கிடையாது. இது பற்றி நீங்கள் நினைக்கக்கூடிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். இது போன்ற அரசியல் செய்திகளுக்காக எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள் ஜெம் தொலைக்காட்சியோடு. ஓடி விளையாடு, ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.